அன்புக்குரியவர்களே, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் சூனேம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டு இருக்குதுங்க. எலிசா தீர்க்கதரிசி எப்பெல்லாம் அந்த ஊருக்கு வராரோ, இந்த பெண்மணி வாலண்டியராக போய் அவருக்கு தேவையான உணவு, உபசரிப்பு, இருப்பிடம்னு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இயல்பாக நம்ம இப்படி செய்யும் பொழுது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் தீர்க்கதரிசி இந்த பெண்ணினுடைய எல்லா நல்ல குணத்தையும் பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, இந்த பெண்மணி கடவுள் என் ஜனத்தின் மத்தியில் என்னை நல்லபடியாக வச்சுருக்கிறார், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். எவ்வளோ ஒரு நல்ல குணம் பார்த்தீங்களா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இது இன்றைக்கும் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு வார்த்தை. நாம் இன்றைக்கி செய்கிற ஜபங்கள்லேருந்து உதவிகள்லேருந்து எல்லாமே நம்ம பல நேரங்களில் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறோம். இதனால் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், இதனால் எனக்கு ஒரு கைமாறு கிடைக்கும், எனக்கு ஒரு உதவி கிடைக்கும், ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு செய்கிறோம். பல நேரங்களில் அது கிடைக்காமல் போகும்பொழுது நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். கடவுளிடத்தில் கேள்வி கேட்குறோம், ஏன் இப்படி நடந்துச்சு, நான் நல்லது தானே செஞ்சேன், ஏன் அவங்க எனக்கு திருப்பி செய்யலை அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சூனேம் ஊரில் இருக்கிற அந்த பெண்மணி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சாங்க. கேள்வி அந்த என்ன உனக்கு வேணும்னு கேட்ட பொழுதும் கூட எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுடைய பதில் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா படித்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்த அந்த பெண்மணிக்கு கடவுள் தீர்க்கன் வழியாக அந்த பெண்ணே எதிர்பார்க்காத ஒரு நன்மையை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாங்க, நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய நன்மைகளை தேவையுள்ள மக்களுக்கு செய்யும் பொழுது கடவுள் ஏற்ற நேரத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவாய், நன்மையாய், சமாதானமாய் நிறைவேற்றி தருவார். அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. தொடர்ந்து இந்த சிந்தனையோடு பிறருக்கு நன்மை செய்வோம், எதிர்பார்ப்பற்ற ஒரு நன்மை செய்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவே ஆசீர்வதிப்பார். ஆமென்.